ஒலிம்பிக்கு போகணுன்னா எவ்வளவு அவங்க கட்டுப்பாடுகள். நேரத்தை வீணாக செலவே பண்ண மாட்டாங்க, கண்டதையும் சாப்பிட மாட்டாங்க, கண்டதையும் பயன்படுத்த மாட்டாங்க. ஏன்னா தங்களுடைய சரீரத்தை ஃபிட்டாக வச்சாதான் ஜெயிக்க முடியும். ஒரு பந்தயத்துக்கு போகிறவங்க, ஓட்ட பந்தயத்துக்கு போகிறவங்க பார்த்துருக்கீங்களா? எல்லாத்தையும் சாப்பிட மாட்டாங்க. அவங்க ரொம்ப கவனமாக இருப்பாங்க. ரொம்ப குண்டாயிட்டானவங்களா ஓட்டப்பந்தயத்தில் ஓட முடியுமா? ஓட முடியாதுல்ல. அப்போ ரொம்ப கவனமாக இருந்து ஜெயிக்கணும் அப்படின்றதுல இச்சை அடக்கமாக இருப்பாங்க. தாங்க ஆசைப்படுறது கூட சாப்பிட மாட்டாங்க, விரும்புறது கூட செய்ய மாட்டாங்க. ஏன்னா நான் பந்தயத்தில் ஜெயிக்கணும். நாம கூட ஒரு ஓட்ட பந்தயத்தில் ஓடிக்கிட்டே இருக்கிறோம், பரலோகத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறோம். பவுல் சொல்றாருல, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி அப்போ ஓடுவது. ஓட்ட பந்தயத்தில் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம். நீங்க ஓடுறீங்களா? விசுவாச வாழ்க்கையில ஓடுறீங்களா? இயேசுவோட நடந்து நடந்து எங்க போறோம்? பரலோகத்துக்கு இல்ல, முடிவு அங்குதானே. அதற்கு இச்சை அடக்கம் அவசியம். அதனால அந்த இச்சை அடக்கத்திற்கு நம்ம அர்ப்பணிக்கணும். இப்படி வாழணும், எப்ப எழும்பணும், எவ்வளவு ஜெபிக்கணும், ஆண்டவருக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கணும், இந்த ஒழுங்குகளை பின்பற்றினாதான் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில பலனா இருக்க முடியும். இதெல்லாம் நமக்கு அவசியம். ஏன் அடிக்கடி விழுந்து போறீங்க? ஏன் அடிக்கடி சோர்ந்து போறீங்க? நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில கவனம் செலுத்தல. நீங்க யோசித்து பாருங்க. உபவாசிக்கிறீங்களா? ஜெபிக்கிறீங்களா? வசனத்தை ஒழுங்கா வாசிக்கிறீங்களா? சர்ச்சுக்கு போறீங்களா? ஆவிக்குரிய ஃபெலோஷிப்ல இருக்கிறீங்களா? கர்த்தருக்குன்னு ஏதாவது ஊழியம் செய்றீங்களா? யோசித்து பாருங்க. அப்ப இதெல்லாம் நம்ம செய்யும் போதுதான் நம்ம ஜெயித்தவர்களாக ஓட்டத்தை வெற்றியோட முடிக்க முடியும். இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கம் உள்ளவளாக இருந்து நான் ஜெயிக்கணும், நான் பரலோக ராஜ்யத்துல சந்திக்கணும், அதுக்கு எதுவுமே தடையா இருக்கக்கூடாது, என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. தகப்பனே, நான் ஓடிக்கொண்டு இருக்கிறேன், வெற்றியோடு ஓட்டத்தை முடிக்கணும், அதற்காக இச்சை அடக்கம் உள்ளவனாக வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கு உதவி செய்யுங்க, கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.